நடிகராக தனது கெரியரை தொடங்கிய விஜயகாந்த் தேமுதிக என்கிற அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு முழு நேர அரசியல்வாதியாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். சினிமாவில் விலகியிருந்த இவருக்கு சினிமா பிரபலங்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் அதிகப்படியான மரியாதை இருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் விஜயகாந்த் உடல் நலத்தில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு குணப்படுத்த முடியாத அளவிற்கு மாறியது. விஜயகாந்த் டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். விஜயகாந்தின் மறைவு தமிழக மக்கள் மத்தியிலும் பிரபலங்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜயகாந்த் மற்றும் பிரேமலதாவிற்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரு மகன்கள் இருக்கிறார்கள். இருவரும் சினிமாவில் ஒரு சில படங்களில் நடித்திருக்கிறார்கள். இதில் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அரசியல்வாதியாக தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். மேலும் விஜயகாந்தின் இளைய மகனான சண்முக பாண்டியன் தற்போது படங்களில் நடித்து வருகிறார். சினிமாவில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஆதரவு கிடைக்க பெறவில்லை. தற்போது விஜயகாந்தின் மறைவு அவரது சினிமா கெரியரில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிகிறது. முன்னதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் சண்முக பாண்டியனுடன் படம் நடிக்க தயார் என்றும் சண்முக பாண்டியனின் படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளை பார்த்துக் கொள்வதாகவும் வீடியோ வெளியிட்டிருந்தார். நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் சண்முக பாண்டியனுடன் படத்தில் நடித்த தயார் என்றும் சண்முக பாண்டியனுக்கு விஷாலை பயன்படுத்திக் கொண்டு ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அதற்கு தூணாக நின்று உதவி செய்வதாகவும் உறுதியளித்திருந்தார். விஷாலின் இந்த பேச்சு ரசிகர் மத்தியில் மிகுந்த கவனத்தையும் பாராட்டையும் குவித்து வருகிறது. சண்முக பாண்டியன் தற்போது ஒரு வெப் சீரிஸிலும் படைத்தலைவன் என்கிற படத்திலும் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.